5 வினாக்களுக்கு விடை தருக. விடை ஒவ்வொன்றும் 3 பக்கங்களுக்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டோட்டலாக எந்த கொஷின் எடுத்து எழுதினாலும் உங்களுக்கு மதிப்பெண் சமம் 20 மார்க்கு. ஓகேவா? டோட்டலாக பிரிவு 1லேருந்தும் பிரிவு 2லேருந்தும் மொத்தம் சேர்த்து நீங்கள் எழுத போகிற கொஷின்ஸ் எவ்வளவு? 5 கொஷின். ஒன்று இதுலேருந்து சூஸ் பண்ணி இந்த 4லேருந்து எனி 2 or 3 சூஸ் பண்ணுங்கள். இங்கே 3 சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே 2 சூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் நான் சொல்லியிருக்கேன் இந்த 5th இதை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இடஞ்சுட்டு பொருள் வழக்குக மேக்ஸிமம் விட்டுருங்க. ஏன்னா இது எல்லாமே இதில் எவையேனும் 4 இடஞ்சுட்டி பொருள் வழக்கு இருக்கா, இந்த 4 எழுதுனாதான் ஒரு கொஷினுக்கு ஈக்குவல். அதனால் மேக்ஸிமம் இந்த 5th கொஷின்ஸை நீங்கள் எடுக்காதீங்க. அது போக இங்கே உங்களுக்கு எத்தனை இருக்குது? 3 இருக்குது. இந்த 3 நல்லா தெரிஞ்சுதுன்னா இந்த 3 எழுதுங்க. இல்லைன்னா இதில் 2 அட்டன் பண்ணிடுங்க. இங்கே 2 அட்டன் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு 4 இருக்குல்ல, இதுலேருந்து ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து மட்டும்தான் கேட்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா சாப்டர் பிரிவு 1 இருக்குல்ல, அதுலேருந்து மட்டும்தான் உங்களுக்கு வருது. அப்போது இதில் உங்களுக்கு டோட்டலாக 60 மார்க் நீங்கள் எடுக்கலாம். 3 கொஷின் இதில் அட்டன் பண்ணுற மாதிரி நீங்கள் படிக்க முடியும். எந்த சாப்டர்? இதில் ஃபஸ்ட்டு சாப்டர் இந்த 8 இதுலேருந்து தான் இந்த 10 லெசன்லேருந்து தான் உங்களுக்கு இந்த 4 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்போது இதில் 3 நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். அதனால் ரிமைனிங் இருக்கிறத படிச்சிட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு 2 தான் அட்டன் பண்ணணும். இங்கே 3 அட்டன் பண்ணிட்டீங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு 2 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஏன்னா இது எல்லாத்துலேருந்தும் கேட்பாங்க. இது ஃபஸ்ட் சாப்டரில் மட்டும்தான் கேட்குறாங்க. அப்போ இந்த 10ல் இங்கே எத்தனை போயிடுச்சு உங்களுக்கு? 4 போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது? லெசன் இருக்குது 6 லெசன் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இதில் 3 கொஷின் நம்ம கன்ஃபார்மாக எழுதிடுவீங்க. அப்புறம் ரிமைனிங் இருக்கிறத பார்த்திங்கன்னா இடஞ்சுட்டி பொருளுக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்புறம் ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துலேருந்தும் கேட்கலாம். பிரிவு 6, 7 பார்த்திங்கன்னா இங்கே எழுதிக்க பாருங்க. பிரிவு 6, 4 இந்த மாதிரி கேட்குறாங்க. எல்லா பிரிவுலேருந்தும் கேட்பாங்க. இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்டர் வைஸ் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு மட்டும் இதிலேருந்து சரியா, ஃபஸ்ட் கொஷின் உங்களுக்கு 4 மட்டும் இங்கேருந்து, மற்ற எல்லாமே இது கேட்கலாம். செகண்ட் சாப்டர் கேட்கலாம். இக்கால கவிமலர்கள் இதில் அது உள்ள இருக்குல்ல, அந்த எல்லாமே 6 சாப்டர் வரைக்கும் இருக்குது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா இதை நல்லா தரவு பண்ணி 3 படிச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கொஷின்ஸ் இருக்குது பாருங்கள். காப்பிய கவிமலர்கள், இடைக்கால இதுவும் கேட்கலாம், எதுனாலும் கேட்கலாம். அதனால் இங்கேயும் கேட்டிருக்காங்க. அதனால் எல்லாமே இதில் 2. அதனால் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 சாப்டரு தரவு பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அதில் 2 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஏதாவது 2 சாப்டரில் உள்ள கொஷின்ஸ் நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. சங்க காலங்கள், இடைக்காலம், இல்லை இக்கால கவிமலர்கள், இந்த மாதிரி ஒரு முக்கியமாக இங்கே வந்திருக்கதை ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் பார்த்திங்கன்னா ஒரு 2 சாப்டர் இல்லை 3 சாப்டர் கூட நீங்கள் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா என்ன கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 2, 9, 6, 10 வந்தாச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா கண்ணகி வழக்குரைத்தது பிரிவு 6லேருந்து 3வது சாப்டர் கேட்டிருக்காங்க. சரியா, அது கேட்டாச்சு. அடுத்தது பிரிவு 6ல் 1 திருக்குறளும் கேட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரிவு 4ல் 2 கேட்டிருக்காங்க. சரியா, இதை ஒமிட் பண்ணிவிட்டு அப்போ இந்த பிரிவுலாம் வராததை கூட நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. பிரிவு 6, 4 விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறதுல நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 4 பார்த்திங்கன்னா எப்போவுமே இது கம்பராமாயணம், பெரிய புராணம் மேக்ஸிமம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க ரிப்பீட்டடில். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கேயுமே கண்ணகியும் கேட்டாச்சு, திருக்குறளும் கேட்டாச்சு. இப்போ இதில் இருக்கிறது என்னது? புறநானூறு இருக்குது. அப்போ புறநானூறு படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே 2 இருக்குது. இதில் கம்பராமாயணம் கேட்டாச்சு. மேக்ஸிமம் இதில் பெரிய புராணமும் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. பெரிய புராணம் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே புறநானூறு பேலன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா குற்றால குறவஞ்சி இருக்குது. முக்கூடப்பள்ளியும் நிறைய டைம் இந்த கேட்பாங்க. மூத்த பள்ளி, இளைய பள்ளி, இல்லை குற்றால குறவஞ்சி கேட்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதுவும் கேட்டிருக்காங்க. தேசம் 1, தேசியம் 1 இதுவும் கேட்கலாம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்த கொஷின்ஸ்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு எது வரும் அப்படிங்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஆரம்பிச்சோங்க. இது உங்களோட 3rd பேப்பர். விஷாரத் பூர்வாரத் சென்னை சபாவோட
ஆகஸ்ட் 24 கொஷின் பேப்பர் இது. இப்போ தான் நம்ம சேனல் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி ஹிந்தி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இல்லை உங்கள் ஜிக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாலுமே நம்மளோட சேனல் பற்றி நீங்கள் வந்து அவங்களுக்கு சஜஷன் பண்ணுங்கள். தன்யவாத். ஆல் தி பெஸ்ட்.